ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா ஒரு விஷயம் நடந்தா அத கன்டென்ட்டா பேசுவாங்க. இல்ல மிமிக்ரி, மைமிங் இது மாரி கன்டென்ட்டா பண்ணுவாங்க. ஆனா ஒரு படத்திலே எடுத்து வச்சிருக்காங்கங்க அப்படின்ற மாதிரி தான் டிஎன் 2026 தங்க நட்சத்திரம். இந்த படத்த உமாபதி ராமையா இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோவா நட்ராஜ் அப்படின்ற நட்டி வந்து நடிச்சிருக்காரு. இவரு பிஃபோரா கேமராமேனா இருந்து, அதுக்கப்புறமா சதுரங்க வேட்டை, மிளகாய் இந்த மாரி படங்கள் மூலமா ஃபெமிலியர் ஆகி இன்னைக்கு ஹீரோவா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இந்த படத்த பொறுத்த அளவுல ஃபுல்லாவே அரசியல் சம்பந்தப்பட்டதா தான் இருக்குது. அதுல இருக்கிற வசனங்கள் கூட ரொம்பவே அதிரடியா இருக்குது. என்ன மாதிரி வசனங்கள் அப்படின்னா, சினிமாக்கார பயலுக தமிழ்நாட்டுல வாழலாம், ஆளலாமா? நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? எம்ஜிஆர் எப்படி முதல்வர் ஆனாரு? அதே மாசு எங்க தலைவருக்கும் இருக்கு. இது மாதிரியான வசனங்கள் அதுல வந்து இடம் பெற்றிருக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா, நடிகரா இருக்கிற விஜய் இப்ப ரீசென்ட்டா தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சட்டமன்ற தேர்தல வந்து எதிர்கொள்ள போறாங்க. இதுக்கு நெறைய விமர்சனங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களும் வேட்புமனு தாக்கல், அதைத் தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த படத்துல நட்டி வந்து விஜயா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவருடைய தோற்றம், பாடி லாங்குவேஜ், அவருடைய மேக்கப் இது எல்லாமே விஜய தான் நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவங்கள வந்து யாரும் ரிமைண்ட் பண்றான்னா ராமையா அவர்கள். நாம் தமிழர் கட்சி சீமானண்ணனை கூட விட்டு வைக்கல. கிங்ஸ்லியை பிடிச்சி பச்சை துண்டை போட்டு சீமானண்ணன் கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம தரையில பார்த்ததெல்லாம் திரையில வர்ற மாதிரி இருக்க போகுதுன்னு நமக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மூவி ஏப்ரல் 10ஆம் தேதி வெளிவர போகுது. இதோட ட்ரெய்லர் சமீப வியாழக்கிழமை வந்து வெளிவந்தது. இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு விஜயோட ரசிகர்கள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாமே பயங்கர கடுப்புல, பயங்கர ஆதங்கத்துல அவங்களுடைய எதிர்ப்பை சமூக வலைதளத்துல வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை வந்து நீங்க தடை பண்ணீங்க, வரவிடாம ஆக்குனீங்க. ஏன்னா அது அரசியல் சம்பந்தப்பட்ட படம். தேர்தல் சூடு பிடிக்கிற நிலையில தேர்தல் நடக்க இருக்கிற டைம்ல இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா இதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தானே. இதுலயும் வந்து எவ்வளவோ அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தானே இருக்கு. இந்த படத்தை மட்டும் நீங்க எப்படி விடுவீங்க? ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து விஜய பழி வாங்கறதுக்காக இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. ஆனா இவங்க எடுத்த பராசக்தி படமே ஒரு நாள் கூட முழுசா ஓடல. நான் வேணா சொல்றேன், நீங்க பார்த்து இந்த டிஎன் 2026 தங்க நட்சத்திரம் இந்த படமும் அரை நாள் கூட ஓடாது. மக்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா ரொம்பவே ஆதங்கமா பேசியிருக்காரு. எங்க தலைவரை நீங்க ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? எங்க படத்தை நீங்க வெளில வர விடல. இந்த படத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? இந்த படம் மட்டும் வருமா? அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவரு எரிச்சலோட பேசியிருக்கதா நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ வடிவேல் சார் சொல்ற மாதிரிதான் தரையில நடக்கிறதெல்லாம் திரையில வரப்போகுது. நம்ம ஏப்ரல் 10க்காக வெயிட் பண்ணலாம். படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றத நம்ம இதே பேஜ்ல நம்ம ரிவ்யூ போடலாம். தேங்க்யூ.